Assalamualaikum everyone, welcome to Spices and Sweets. இன்னைக்கு நம்ம ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸி சிக்கன் பிரியாணி பார்க்க போகிறோம். எப்படி செய்யலான்னு வாங்க. ஃபர்ஸ்ட்டு ஒரு மிக்சரில் ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் சேர்த்துக்கோங்க, ஒரு சில்லி ஆட் பண்ணிக்கோங்க, அப்புறம் கொஞ்சம் மல்லி இலை, அப்புறம் கொஞ்சம் புதினா இலை எல்லாம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 1/2 கப் தயிர் சேர்த்துக்கோங்க, 5-6 கேஷ்யூ நட் சேர்த்துக்கோங்க, ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த கிரைண்ட் பண்ண பேஸ்ட்டை நம்ம சிக்கனோட சேர்த்து மேரினேட் பண்ணிக்கலாம். இது ஒரு 500 கிராம்ஸ் சிக்கன். இது ஒரு 30 மினிட்ஸ் மேரினேட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் கீயும் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில், குக்கிங் ஆயில் எதுவாக இருந்தாலும் ஆட் பண்ணிக்கிட்டு அது ஹீட் ஆன பிறகு ஸ்லைஸ் பண்ணி வச்ச ஆனியன், இது ஒரு மீடியம் சைஸ் ஆனியன், இதை ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணி எடுத்துக்கோங்க. கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா சாட்டே பண்ணிக்கணும். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆன பிறகு இதில் பாதி எடுத்து நம்ம தனியாக ரிசர்வ் பண்ணி வச்சுக்கலாம். அது கார்னிஷ்க்கு யூஸ் பண்ணிக்க போகிறோம். இதில் நம்ம இப்போ மேரினேட் பண்ண சிக்கனை ஆட் பண்ணி குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். தண்ணி நல்லா இவாப்ரேட் ஆகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 2 டீஸ்பூன் சால்ட் சேர்த்து ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இடையில மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். தண்ணி நல்லா ரெடியூஸ் ஆகி நல்லா திக் கிரேவியாக வரும்போது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இது நல்லா குக் ஆகிட்டு ஆயில் செப்ரேட் ஆகணும், அது வரைக்கும் நீங்கள் நல்லா குக் பண்ணிக்கிட்டேங்க. இது குக் பண்ணுற டைமில் நம்ம இப்போ ரைஸ் குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் ரைஸ் ஒரு 30 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கேன். இப்போ இந்த பாய்லிங் வாட்டரில் 1 டீஸ்பூன் முழு மிளகு, 2 காடமம், 2 ஸ்டார் அனீஸ், 2 கிராம்பு, ஒரு பே லீஃப் இதை சேர்த்து இந்த பாஸ்மதி ரைஸ் நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதில் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. இது ஒரு 30 மினிட்ஸ் இல்லைன்னா ஒரு 70% குக் ஆகிற வரைக்கும் நம்ம இதை குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 1 டீஸ்பூன் மாதிரி சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அது ஒரு 70% ஆன பிறகு நீங்கள் இதை ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சிக்கன் கிரேவி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா சூப்பராக இருக்குது. இதில் நம்மளோட ரைஸை ஆட் பண்ணிடலாம். இதை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம கார்னிஷ் பண்ணுறதுக்கு ஃப்ரைட் ஆனியன்ஸ் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 1/2 கப் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக ஒரு 1 டேபிள் ஸ்பூன் மாதிரி ரோஸ் வாட்டரில் கலர் சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான் கலர், இல்லைன்னா நீங்கள் சும்மா கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதை ஒரு 1 ஹவருக்கு தம் பண்ணி வச்சுடுங்க. அறுசுவையான சிம்பிள் சிக்கன் பிரியாணி இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த டிஷ்ஷை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்பைசஸ் அண்ட் ஸ்வீட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.